டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டெய்லி ஒரு சம் பார்த்துட்ருக்கோம். இது இன்னைக்கான கொஷின். இது சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸ் 2, 5, 9, 19, 37 இந்த மாதிரி டேர்ம் சீக்வன்ஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 3, 4, 10 எவ்வளோ 18. இதுக்கான ஏதாவது காமனான இது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 3க்கும் 1க்கும் 4க்கும் 1 தான் இருக்குது, 4க்கும் 10க்கும் 6 தான் இருக்குது, 8 இருக்குது. ஸோ இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதை நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 கூட வேறு ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா மல்டிபிள் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது நமக்கு. இதை வேறு எப்படி பண்ணி பார்க்கலாம்? 2 ஸ்கொயர் எவ்வளோ வருது? 2 ஸ்கொயர்ன்றது 4 வருது. ஸோ +1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். +1ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணி பார்க்கலாம்? அடுத்து 5 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணி +1 பண்ணால் 11 வருது. அதுவே -1 பண்ணால் 9 வருது பாருங்கள். இந்த இடத்துல 2n ஸ்கொயர் +1 நடக்குது. இங்கே n ஸ்கொயர் -1 அதே எல்லாத்துக்குமே காமனாக ஆகுதா அப்படின்றது பாருங்கள். இதில் n ஸ்கொயர் +1 வரணும். 9 ஸ்கொயர் எவ்வளோ? 18. ஆக்சுவலி 81 வருதா? அதுவும் தப்பாக தான் வருது. 9 ஸ்கொயர்ன்றது வராது. வேறு எப்படி போடலாம்? 9 ஸ்கொயர் வராது. வேறு ன்றது 2n+1 போட்டு பார்க்குமா? 2n+1. ஸோ 2nன்ற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த இடத்துல 5 கரெக்டாக வருது. 2n -1 முன்னாடி 25 வந்துருக்கும். இந்த இடத்துல தப்பாக தான் வந்துச்சு, நம்ம தப்பாக போட்டோம். 2n -1 2 5 10 -1 9 வருது. இங்கே 2n+1 போட்டு பார்க்கலாமா? 18 + 1 19 கரெக்டாக தான் வருது. இப்போ என்ன சீரீஸில் வந்திருக்குன்னா 2n+1 வந்திருக்கு, 2n -1 அப்படியே ஆல்டர்னேட்டில் வந்திருக்கு. 2n+1 2n -1 வந்திருக்கு. ஸோ இங்கே +1 பண்ணியிருக்காங்க, திருப்பி இங்கே -1, இங்கே +1, இங்கே -1. அப்போ இங்கே வரும்போது +1 வரணும். அப்போ 37 × 2 எவ்வளோ? 2 7s are 14, 2 3s are 6, 7. இங்கே எவ்வளோ வரணும்? +1ல் வரும். ஸோ +1 வந்தால் இங்கே வேல்யூ 75. 75 is the answer. டேர்ம் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒரு 10 சம்ஸாவது போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரி நிறைய போட்டு பார்த்தா தான் கிடைக்கும். கண்டிப்பாக அது வந்து எடுத்தோடனே இதுதான் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டே இதில் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இதை விட ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ நிறைய போட்டு பாருங்கள் டேர்ம் சீக்வன்ஸ் பற்றி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்துன்னு இருக்கு, இஃப் BAY = 28 தென் WON எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு தெரியும். அந்த ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ் எழுதிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தேன், EJOTY, ஜோதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5 10 15 20 25. இதில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்னது நமக்கு தெரியாது, 2, ஏயோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 25. ஸோ இதோட வேல்யூ 28ன்னு சொல்ல. ஆமாம், இதை ஆட் பண்ணாலே ஈஸியாக தெரியுது, நமக்கு 28ன்னு வந்துடுது. அதேமாரி டபிள்யூட வேல்யூ என்னவா இருக்கும்? டீக்கு அப்புறம் தான் டபிள்யூ இருக்கும், TUVW. ஸோ டபிள்யூட வேல்யூ 23. நெக்ஸ்ட் ஓட வேல்யூ இங்கே இருக்கு 15. என்னோட வேல்யூவாக இருக்கும், ஓக்கு முன்னாடி தான் என்ன. ஸோ 14. 4 5 9 10 11 12 2 3 4 5. ஸோ ஓனோட வேல்யூ WONோட வேல்யூ 52. இது ரொம்பவே ஈஸியான சம். இதை இந்த EJOTYன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது நாளைக்கான சம்மு. இதை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதோட சொல்யூஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.